2:30 மணிக்கு தான் கவுண்டர் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேடம் இப்போ டிக்கெட் கொடுப்பீங்களா இல்லையா? பின்ன என்ன பண்றது? 1 மணி நேரமா அங்க ஆள் நின்றுட்டு இருக்காங்க. டிக்கெட் கவுண்டருக்கு போயிட்டு டிக்கெட் எடுக்கும் போது டிக்கெட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னம்மா, எங்களை ஒரு அனிமல் கேஜ்ல வந்து எங்களை அடைச்சி போட்டாங்க. ஃப்ரேயாவை பாருங்க, ஃப்ரேயாவோட நிலைமையை பாருங்க. இந்த பேட்டரி கார்ல வந்து கடைசியில் நாங்கள் பார்க்கிங்கே வந்துட்டோம். ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நாங்கள் எங்கே ரெடியாக இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வண்டலூர் ஜூக்கு போகிறோம். ஜூக்கு மெயினாக போகிற ரீசன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேயா வந்து இப்போ நல்லா வளர்ந்துட்டா. ஸோ அதனால அவளுக்கும் இப்போ நிறைய விஷயங்கள் வந்து அவள் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரேயா வந்து ஜூவில் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ண போறான்றது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி ஃபண்டேரா பார்க் ஏலகிரியில் போயிருந்தோம். ஆனால் இப்போ வந்து சென்னையில் இருக்க வண்டலூர் ஜூ போகிறோம். அங்கே எப்படி இருக்க போகுதுன்றதை வந்து நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தூக்கம் வந்துச்சா? ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. போறதுக்குள்ளே தூக்கம் வந்துச்சா? ஓகே, ஸோ இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க ஜூல போய் மீட் பண்ணலாம். வியூவர்ஸ், ரொம்ப சோகமா போச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, தெரியாதனமா இன்னைக்கு வந்துட்டோம். நீங்களே பாருங்க எவ்வளோ கார்ஸ் இருக்கு. ஆக்சுவலி ஜூவில் இருக்க பார்க்கிங்கை தவிர்த்து இங்கே எக்ஸ்ட்ராவா பார்க்கிங் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ அந்த பார்க்கிங்கில் தான் நாங்களே காரை வந்து விட்டுருக்கோம். தெரியாதனமா இன்னைக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டே எப்படி போக போகுதுன்றது தெரியல. பார்க்கிங் ரொம்ப மோசமாக இருக்கு. கண்டிப்பாக இவங்க பார்க்கிங்கை வந்து சரி பண்ணியே ஆகணும். நாங்கள் சேஃப்டியாக கொடை வாங்கிட்டோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ரொம்ப மோசமா இருக்குல்ல? A few minutes later. ஃபைனலா ஜூக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள நுழைஞ்சாச்சு. பேட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டோம்ல. பார்க்கிங் வசதி சரியில்லை. அதுவும் இல்லாம இன்னைக்கு ஓவர் க்ரௌடு. தெரியாதனமா சாட்டர்டே வந்துட்டோம். இன்கேஸ் நீங்க வரதா இருந்தா வீக் டேஸ் பிளான் பண்ணி வாங்க, அதுதான் நல்லா இருக்கும். எவ்வளவு க்ரௌட் இருக்குன்னு பாருங்க. அடேங்கப்பா, எவ்வளவு கூட்டம். எடுத்தாச்சு டிக்கெட். எடுத்தாச்சா? ஃபைனலா டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் ஃபேர் காட்டணும். இது 4 adultsக்கு 800. 4 adultsக்கு வந்து 800 சார்ஜ் பண்றாங்க. இன்னைக்கு கலெக்ஷன் எகிரி. ஸ்ப்ரே பை. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள எந்த ஒரு பிளாஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் சிப்ஸ் பாக்கெட் அந்த மாதிரி எதுவுமே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது. அது வெளியிலே இங்கே செக் பண்ணி அவங்களே டீசெண்டாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் கவர் வச்சுருக்காங்க. அந்த பேப்பர் கவரில் வந்து அவங்களே போட்டு நம்ம கையில் கொடுத்துட்றாங்க. இது ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. மெனு. நீ என்ன சாப்பிட போற? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சிக்கன் ஃப்ரைட் ரைஸா? பிரியா, உனக்கு என்ன சாப்பாடு வேணும்? தயிர் சாதம். சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிரியாக்கு பாப்கார்ன், ஜெருக்கு ஐஸ்கிரீம். ஆமா. எனக்கு உனக்கும் ஐஸ்கிரீம். எனக்கு ரெண்டுமே. நக்கல்யா உனக்கு. ரொம்ப ஒஸ்டா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோ க்ரௌட் இருக்கு. இந்த க்ரௌடுனால வந்து எங்களுக்கு டிக்கெட்ஸுமே கிடைக்கல. 2:30 மணிக்கு தான் கவுண்டர் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு 1 hour வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலையில ரொம்ப ஃபயரா கிளம்பணும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். எதுவுமே சுத்தி பார்க்கல, எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அதுக்குள்ளே எங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. ஃப்ரேயா வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தா. இப்போ அவளுமே வந்து ரொம்ப சேடா உட்காந்துட்டா. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடும். இப்போவே வந்து ஃப்ரேயா வந்து தாக்கு பிடிக்கல. ஃப்ரேயாக்கு வந்து ரொம்ப சேட் டே. மேடம் இப்போ டிக்கெட் கொடுப்பீங்களா இல்லையா? பின்ன என்ன பண்றது? வேற என்ன பண்ண சொல்றீங்க? டிக்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. டிக்கெட் க்ளோஸ் ஆச்சுன்றாங்க. 1 மணி நேரமா அங்கே ஆள் நின்றுட்டு இருக்காங்க. ரொம்ப எங்களை ஒஸ்ட் பண்ணிட்டாங்க. டிக்கெட் கவுண்டருக்கு போயிட்டு டிக்கெட் எடுக்கும் போது டிக்கெட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க இன்னும் வரைக்குமே வந்து நாங்கள் ஏறவே இல்லை. இங்கே பாருங்க, எல்லாரும் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கோம். மெயினாக ஃப்ரேயாக்காக தான் நாங்கள் வந்து கிளம்பி வந்தோம் அவ்வளோ தூரம். ஆனால் இன்னும் வரைக்குமே ஒரு அனிமல்ஸை கூட நாங்கள் பார்க்கல. அப்படின்னும் போது நீங்களே யோசிச்சு பாருங்க. நாங்கள் வந்தது கரெக்டாக 12 மணி. ஆனால் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 மணி ஆகுது. இன்னும் வரைக்குமே நாங்கள் எந்த ஒரு அனிமல்ஸுமே நாங்கள் பார்க்கல. வெரி சேட்.
எங்களை ஒரு அனிமல் கேஜ்ல வந்து எங்களை அடைச்சி போட்டாங்க. நானும் ஃப்ரையா ஜெரு 3 பேருமே இல்ல மாட்டிக்கிட்டோம். ஃப்ரையாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவளால இருக்க முடியல இந்த கேஜ்ல. ரிவர்ஸ் ஃபைனலா நாங்க பேட்டரி கார்ல ஏறிட்டோம். இப்பதான் எங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு கூட்டிட்டு போறாங்க. நாங்க 1 by 1 கேட்ச் பண்றோம், நீங்களும் பாருங்க. ஹலோ பையா. இங்க மக்களை தான் மங்கியை பார்க்க கூட்டிட்டு போறேன்னாங்க. ஆனா இங்க இறக்கவே இல்லை, அவங்க மட்டும் கூட்டிட்டு போறாங்க. இந்த பேட்டரி கார்ல எங்களை வந்து இறக்காம கூட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. ஃப்ரேயாவை பாருங்க, ஃப்ரேயாவோட நிலைமையை பாருங்க. இந்த பேட்டரி கார்ல வந்து ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். மெயினா நாங்க ஜூக்கு வந்த ரீசனே ஃப்ரேயா பார்க்கணுன்றதுக்காக. உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டணும்னு நினைச்சோம். ஆனா எங்களோட பொழப்பே வந்து மானை பார்க்கணும் அப்படின்றாங்க. ஆனா அந்த மானை நீங்களே பாருங்க. இவ்வளவு தூரத்துல இருந்து தான் வந்து பார்க்க சொல்றாங்க எல்லாத்தையும். ரொம்ப கஷ்டமா நீ இருக்கு. நடந்து வந்திருக்கணும். இதுக்கு நாங்க நடந்தே வந்திருப்போம். 1.5 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணி இந்த பேட்டரி கார்ல ஏறி உட்காந்து எல்லாமே வேஸ்டா போச்சு. வீட்டில் பார்க்குற ஆடு மாடு தான் இது வரைக்கும் நாங்கள் பார்த்துருக்கோம். கடைசியில் ஏதோ ஒரு புகையில வந்து இறக்கி விட்டாங்க. விவஸ் ரொம்ப மோசமா இருக்கு விவஸ். ஃப்ரையாவும் தூங்கிட்டா, பார்க்கறதுக்கும் எதுவுமே இல்லை. எல்லாரும் அங்கங்க நடந்துட்டு தான் இருக்காங்களே தவிர ஒரு அனிமலையும் எங்களால பார்க்க முடியல. வேஸ்ட். இந்த இடத்துல லைன் இருக்குன்னு சொன்னாங்க. உள்ள என்ட்ரி ஆகக்கூடாது, இங்கேயே வந்து லைனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்குமே லைனும் வரல. நாங்களும் கிளம்பிட்டோம். ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸ் என்னன்றது காட்டுறோம் பாருங்க. இங்க இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ்ல இருந்து பார்க்கும்போது ஒரு சிங்கம் இருக்கு. இப்படிதான் எங்களால ஒரு அனிமலையுமே பார்க்க முடியுது. எல்லாருமே இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கும். யாருக்காச்சும் அனிமல்ஸை பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு நான் ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். டிவியில டிஸ்கவரி சேனல் ஆன் பண்ணி அனிமல்ஸை நீங்க பார்த்துக்கோங்க. வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்க தம்பி, மறக்க முடியல. இந்த வண்டலூர் ஜூக்கு மட்டும் கண்டிப்பா வந்துடாதீங்க. இது வந்து வண்டலூர் ஜூ இல்ல, வண்டலூர் பார்க். நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி. ஒயிட் டைகர் தூங்கிட்டு இருக்கு நல்லா படுத்து. டைகர் எந்திரிச்சு சவுண்ட் கேட்டு ஃபைனலா நாங்க ஒயிட் டைகரை பார்த்துட்டோம். அதுக்குள்ளே எங்களை கூப்பிட்டாங்க. இந்த டிரைவர் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண விட மாட்டேங்கார். வீவர்ஸ் எங்களால கரடியை கூட பார்க்க முடியல. கரடி இந்த மாதிரி தூரமா இருந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா போச்சு. ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னா ஒன்று அவங்க பேட்டரி காரில் கூட்டிகிட்டு வந்தால் ஒரு இடத்துலையும் நிப்பாட்டி இதுதான் சொல்லிட்டு காட்டணும். அதுவும் காட்டல. இது வரைக்கும் ஐநாவை நாங்கள் பார்க்கவே இல்லை, எங்களை நிப்பாட்டவும் இல்லை. நாங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அனுமதி கேட்டாச்சு சிறுத்தையை பார்க்கறதுக்கு. இதெல்லாம் உங்களுக்காக தான். எப்படி பார்க்குதுன்னு பாருங்க, அதோட ஐஸை பாருங்க. பிடிக்காத அனிமல் வந்து ரெப்டைல்ஸ். ஐயோ மேலேயே இப்போ நீங்கள் எல்லா கிளிப்ஸையும் பார்த்துருப்பீங்க. இங்கே நிறைய ஸ்னேக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் எங்களால் வந்து ஒரு விசிபிளாக வந்து பார்க்க முடியல. கிளாஸ்லாம் வந்து க்ளீனே பண்ணல இல்லை, சுத்தமாக தெரியவும் மாட்டிருக்கு. அது இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ரைனோசரஸ் எப்படி இருக்குல்ல? ரைனோசரஸ் உன்ன மாதிரியே இருக்குதானே? ரொம்ப சோகமான நாள் அமைஞ்சிருச்சு. கடைசியில் நாங்கள் பார்க்கிங்கே வந்துட்டோம். ஃப்ரையா எவ்வளோ சேடாக இருக்கான்னு பாருங்கள். விவர்ஸ் ஃபைனலாக வந்து டயர்டாக வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். போயிட்டு வந்ததே வந்து எதுக்காக போயிட்டு வந்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். தயவு செஞ்சு அந்த பேட்டரி கார் மட்டும் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தோம். ஒரு பிளேஸ்க்கும் போயிட்டு அங்கே நிப்பாட்டி ஒரு இடத்துக்கும் நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி எதுவுமே பண்ணல. இல்லை சோகமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரையா வந்து எந்த ஒரு அனிமலுமே வந்து பார்க்கல, தூங்கிட்டா. ஸோ நீங்களும் வந்து வண்டலூர் ஜூக்கு வந்து போகணும்னு பிளான் பண்ணீங்கன்னா வீக் டேஸில் பிளான் பண்ணிட்டு போங்க. அது இல்லாமல் ப்ராப்பராக சாப்பாடு கேரி பண்ணிட்டு, ஏன்னா அங்க இருக்க ஃபுட்டு கூட வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்ல. இதோட இந்த வீடியோ நாங்க வந்து முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை ஸ்டே டியூன். பை.